ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டெரிஃபயர் பார்ட் 2. டெரிஃபயரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஆர்த்தக்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் பார்த்துருப்போம். அவன் நிறைய மக்கள் வித்தியாசமாக ரொம்ப குடும்பமாக சாப்பிடிச்சிருப்பான். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டிங்கில் அவன் சாகரமாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் கடைசியில் அவன் உயிரோடு வந்திருப்பான். இதுக்கப்புறம் இந்த ஆர்த்தக்ளோன் என்ன பண்ண போகிறான், அடுத்த ஹாலோவீனில் எப்படி வித்தியாசமாக மக்களை வச்சு போகிறான், எப்படி கொடூரமாக நிறைய மக்கள் சாவடிக்க போகிறான், இதெல்லாம் தான் டெரிஃபயர் பார்ட்டோட கதை. டெரிஃபயரோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா அதுக்கு இதுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது. அதுப்போ அந்த படத்தை விட இது ரொம்ப கொடூரமாக இருக்கும். வயலன்ஸ் இருந்து எல்லாமே டபுள் மடங்காக இருக்கும். அதனால் லைட் ஹார்ட்டட் பீப்புள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, இப்போ வாங்க டெரிஃபயர் பார்ட் 2ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டிங்கில் நம்ம ஆர்த்தக்ளோன் இறந்து போயிருப்பான். ஆனால் கடைசியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா பயமொழிக்கு உயிர் வந்து டாக்டர் கழுத்து வச்சு வைக்கிருப்பான். அதுக்கப்புறம் தான் டாக்டருக்கு என்னாச்சு அதை பற்றி கட்டிருக்க மாட்டாங்களே. இப்போ அதுலேருந்து ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த ஆர்த்தக்ளோன் சர்ஜிக்கல் நைஃப் இருக்குல்ல, அதை எடுத்து டாக்டர் கழுத்து எடுத்துருப்பான். பார்த்தா ஒரு கழுத்துலேருந்து புலம்புன்னு ரத்தம் வந்துட்டுருக்கு. பயந்து போன டாக்டரும் ஃபோன் எடுத்து போலீஸ் பண்ணலான்னு இருப்பார். அப்போ பார்த்தா அங்கே ஸ்கல் உடைக்கிறதுன்னு சுற்றில் இருக்கும்ல, அது எட்டு வந்து டாக்டர் மட்டும் ஒரே அடி. பார்த்தா மண்டலாக பொழந்து ரத்தமாக தெரிச்சிட்டு இருக்கோம். அவரை போட்டு அடி நடிச்சு அவர் கண்ணு இருக்கும்ல, அதை அப்படியே பிதிங்கி எடுத்துருவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இது ஒரு கண்ணு போயிருக்கும். விக்கின்னு ஒரு பொண்ணு கூட ஒரு உள்ளி எடுத்து கண்ணில் சொல்லியிருப்பாள், அதனால் ஒரு கண்ணு போயிருக்கும். இப்போ அந்த டாக்டரோட கண்ணை பிடுங்கி அந்த கண்ணை எடுத்து இவதில் மாட்டிக்கிறான். அடுத்து பார்த்தா ஒரு கண்ணாடி இருக்கும், அதில் ஆர்ட்னு போட்டு அவன் பேர் அழிக்கிறான். இப்போ அந்த டாக்டர் மரியசல் ஆகிட்டார்ல, அதனால் அவர் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் நைஃப் சிசர்லாம் இருக்கும்ல, இது அடுத்தோட தேவைப்படும் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு பக்கத்தில் பார்த்தா லாண்ட் ஷாப் இருக்கும், அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, துணி வேறு செக்கச்சவன் ஆயிடுச்சு. இது துவப்புன்னு சொல்லி அந்த லாண்ட் ஷாப் போவான். பட் அங்கே பார்த்தா செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார், ஆனால் கொரட்டு தூங்கிட்டு இருப்பார். இவனு பெருசாக கண்டுக்காம அவன் துணியில் துவைச்சிட்டு இருப்பான். அவள் பக்கத்தில் பார்த்தா ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா இவனை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. அதுதான் ஆர்த்தக்ளோனுக்கு ஒரு பொண்ணு சம்பளம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இதை பார்த்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா அந்த பொண்ணு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. ஆர்த்தக்ளோனோட பழகிட்டு இருக்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. நல்லா ஜாலியாக அந்த பொண்ணு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் பக்கத்தில் செக்யூரிட்டி படுத்துக்கிட்டு இருந்தார்ல, அவர் எஞ்சி பார்ப்பார். பார்த்தா ஆர்த்தக்ளோன் தனியாக பேசிகிட்டு இருப்பான். நம்ம பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப பக்கத்தில் ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சுல, ஆனால் செக்யூரிட்டி பார்க்குறப்ப அவன் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. யாரா அவன் ஆள் பார்க்க கோமடமாக இருக்கானே, தனியாக யார்கிட்ட பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சாப்பிட்னா என்ன அர்த்தம், அந்த பொண்ணுக்கு யார்ட்டு என்னோட இமேஜினேஷன் மாதிரி இவன் பாட்டு அந்த பொண்ணு பேசுகிறத பார்த்து இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா கோணங்கழிச்சு அந்த ஆர்த்தக்ளோன் இருக்கால, அவன் ட்ரெஸ் ரெடி ஆயிருந்திருக்கும். ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தரையை பார்ப்பான். பார்த்தா நடந்ததுனால தரஃபில் ரத்தமாக இருக்கும். சேர் அங்கே மாப் எடுத்து தரை தொடச்சிட்டு இருப்பான். ஆனால் அந்த மாப் பார்த்தா ஸ்டிக்கு பாதி தான் இருக்குது, மீதி பாதி எங்கே இருக்குன்னு பார்த்தா செக்யூரிட்டி தலைக்குள்ள இருக்குது. பாதி ஸ்டிக்கை உடச்சி அவன் தொண்டையில் சுருகி இருப்பான். பார்த்தா தலைவலியாக சுருகி கழுத்தோடு இறங்கியிருக்கும். அவ்வளோதான், ஆளுங்க மறுக்கே சாலை இவனுக்கு வந்தாலும் முடிஞ்சிருச்சு. வரட்டா மாமன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறான். கட் பண்ண அது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது போன பாட்டு ஒரு ஹாலன் நடந்திருக்கும்ல, இப்போ அந்த ஹாலன் முடிஞ்சு அடுத்த ஹாலன் வந்துருச்சு. பார்த்தா வேறு ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு அமைக்கிறாங்க. இந்த பொண்ணு போய் சியானா, இவ தான் இந்த பாட்டோட ஹீரோயின். இவங்க ஊரில் நாளைக்கு ஹாலன் வரப்போகுது. ஸோ அதுக்காக இவளே அவளுக்கு காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா இவளுக்கு வாழ்க்கை மாதிரி காஸ்டியூம் ஆசையாக இருக்குது. அதாவது பார்க்கறதுக்கு எடுத்து ஒன்றரை மணி மாதிரி தான் இருக்கும். அதுக்கான காஸ்டியூமு இப்படி ரெக்கெல்லாம் இருக்கும்ல, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் வீட்டில் போய் சாப்பிட்றதா இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோனுக்குன்னு ஒரு அம்மா ஒரு தம்பி இருக்காங்க. ஹீரோனோட அப்பா இறந்து போயிருப்பாரு. ஸோ அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்ப அவங்க கேட்டு பார்க்குறாங்க, ஆமாம் நாளைக்கு ஹாலன் வரப்போகுது, என்னமோ ட்ரெஸ் பண்ண போகிறீங்க கேட்டால் நான் மீன் வாழ்க்கைன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம மீனோட தம்பி இருக்கால, அவன் பேர் ஜோனதன். அக்கா நாளைக்கு ஒரு மாதம் ட்ரெஸ் போட போகிறேன். யாரோட ட்ரெஸ்னா ஆர்த்தக்ளோன்னு சொல்லுவான். இதை பார்த்து ஹீரோனுக்கு வந்து வருது, ஏண்டா அந்த பைத்திய ட்ரெஸ்ஸாக போட போகிற, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவங்க அம்மா கொண்டு புரியல. என்னது ஆர்த்தக்ளோனா, அது யாருன்னு கேட்டால் அம்மா அவர் கொடூரமான கொலைகாரன். போன ஹாலோவீனில் மட்டும் 9 பேர் கொலை பண்ணியிருக்கான். அவன் காஸ்டியூம் போட போகிறான்னு சொல்கிறப்ப இது பார்த்து உங்கள் அம்மாவுக்கு வந்துடுது, டே இந்த மாதிரி கிரிக்கிங் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, மரியாதையாக ரூமில் போய் படுத்துங்கன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு சரியாங்கன்னு கிளம்பி போகிறான். பட் இவனுக்கு அந்த ஆர்த்தக்ளோன் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அது போன பார்த்து அவர் கொலை பண்ணியிருப்பாள். இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பான். அவன் பண்ண கொலைகளை வச்சு நிறைய ஆர்டிக்கல் வந்திருக்கும். பார்த்தா போன பார்ட்டில் மீன் கொண்டு இருப்பாள், அதில் ஃபோட்டோவாக இருக்கும். இதெல்லாம் ஜோனதாங்கிற போய் பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு அந்த ஆர்த்தக்ளோன் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ வரைக்கும் அவர் உயிரோடு இருக்காரா இல்லை இறந்து போயிட்டாரா இதை பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ உடனே அங்கேருந்து அவங்க அக்கா ரூமுக்கு போவான். அக்கா அந்த ஆர்த்தக்ளோன் இருப்பாள், அவள் என்ன உருள் இருப்பான்னு கேட்குறப்ப டே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா, கடைசியாக போலீஸ் அவனை பிடிச்சி கொண்டு போயிருக்காங்க. அவள் அப்போயே இறந்து போயிட்டான்னு சொல்கிறப்ப இல்லைக்கா எனக்கு என்னமோ உயிரோட இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா கடைசியாக முடத்த ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கொடுமை இறந்து போயிருக்காரு. ஆனால் அந்த ஆளோட பணம் கிடைக்கவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த ஆர்த்தக்ளோன் கில்லர் இன்னொரு தான் இருக்கான்.
ஒருல அந்த கில்லர் நம்ம வீட்டுக்கு வருவானா, நம்மளும் கொரோனா கேட்குறப்ப டேய் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைடா, அந்த சம்பவம் நடந்தது வேற ஊர், நம்மளுக்கு வேற ஊர், அவளாம் இங்கே வர வாய்ப்பே இல்லை, போய் பேசாமல் படுத்துங்க சொல்கிறப்ப அந்த ஜோனதான் கிளம்பி போயிடுறான். நம்ம இன்னும் காஷ்மீர் ரெடி பண்ணி அவளும் படுத்துங்க தான் இருக்கா. டிவி பார்த்துட்டு படுத்துங்கிறப்ப பார்த்து டிவியில் ஆடு ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு கனவு படுத்துங்குவா. பார்த்தா கனவுக்குள்ளுமே அந்த ஆடு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆடு நடக்கிற செட்டுக்குள்ளே இவ இருக்கிற மாதிரியும் நல்லா ஜாலியாக பாட்டு பாடுற மாதிரியும் இருக்கு. இவ்வளோ ஹாப்பியாக அந்த கனவுக்குள்ளே இருப்பா. பார்த்தா இவ கனவுல அந்த ஆற்றுக்குள்ள கில்லர் வரான். பார்த்தா எல்லாருக்கிட்டையுமே ஒரு கிஃப்ட் தருவான். இவ்வளோ சேர்ந்து கிஃப்ட் திறந்து பார்த்தா உள்ளதை குழக்குலன்னு இருக்கு. ஆக்டோபஸையும் மண்புளியும் கலந்த மாதிரி ஒரு உருவம் இருக்குமா. இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போயிடுவா. சடனாக பார்த்தா அந்த ஆர்த்தக்ளோன் ஒரு கண் எடுப்பான். பட்டு பட்டு எல்லாரும் குடும்பம் சாவடிச்சு அவங்க கூட பார்த்தா ஒரு ஃப்ளேம் த்ரோவர் இருக்கும். அதை எடுத்து எல்லாரையுமே குடும்பம் எரிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோனு பயமாயிரும். அவளும் முடிஞ்ச அளவுக்கு இங்கே தப்பிக்கணும்னு சொல்லி வேகமாக அங்கே விளான்னு பார்ப்பா. பார்த்தா அந்த ஆர்த்தக்ளோன் ஃப்ளேம் த்ரோவர் எடுத்து நம்ம ஹீன் எரிக்க பார்ப்பான். அப்போ நம்ம ஹீங்கிட்ட பார்த்தா ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி எடுத்து தடுத்து நிறுத்துறப்ப அந்த நெருப்பு பார்த்து பக்கத்தில் வர முடிக்குது. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு கனவு தானே. இப்போ தான் நம்ம ஹீரோயின் கனவுல முடிச்சு பார்க்குறா. பார்த்தா உண்மையாகவே அவள் வீட்டு நெருப்பத்திச்சு. இவ கூட ஹாலோனுக்காக ஒரு ரெக்கார்டு முடிச்சிருந்தால அந்த ரெக்கார்டு தீப்பிடிச்சு வந்துட்டு இருக்கோம். நைட்டு தூங்குறப்ப கேண்டில் அணைக்காம விட்டுருப்பா. அதான் நெருப்பு பட்டு ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்குமா. இதை பார்த்து அவங்க அம்மா கோவம் வருது. நெருப்பு அணைச்சிட்டு ஏண்டி நைட்டு தூங்குறப்ப வேணா கேண்டில் பார்த்து வைப்பானா, இனிமேல் ஒழுங்காக தூங்குன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவளுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சடனாக கனவுக்கு ஆற்றுக்குள்ள ஒன்று வந்துட்டு இருக்கான். இதே நடக்குன்னு தெரியாமல் அவளும் படுத்துங்குதா இருப்பா. பார்த்தா அப்போ டேபிளில் ஒரு கத்தி இருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம மீனோட அப்பா இருக்கார்ல, அவர் சாகருக்கு முன்னாடி நம்ம மீனுக்காக கொடுத்துருப்பாரு. பார்த்தா அந்த டேபிளில் அந்த எல்லா பொருளும் எரிஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த கத்திக்கு எதுவும் இருக்காது. இதை பார்த்தாலுக்கு ஒன்றும் புரியல. சேர்னு அவளும் அப்படியே படுத்துங்க போயிடுறா. கட் பண்ண எப்படியே இந்த பக்கம் ஆற்றுக்குள்ள வைப்பாங்க. அவன் பார்த்தா அந்த இமேஜினரி பொண்ணு கூட எப்பவும் ரூமில் இருப்பாள், அந்த ரூமில் தான் இருப்பான். பார்த்தா அந்த ரூமில் ஒரு டிவி இருக்கும். நம்ம கூட போன பார்ட்டில் ஒரு டிவி இன்டர்வியூ பார்த்துருப்போம்ல, அந்த இன்டர்வியூ போயிட்டுருக்கோம். பார்த்தா அந்த விக்கிங்கிற பொண்ணு ஒரு ஆங்கர் கொண்டு இருப்பாள், அதான் ஓடிட்டு இருக்குமா. இதை பார்த்து ரெண்டுத்துக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த இன்டர்வியூமே ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறது தான். அது கிட்டத்தட்ட இந்த டைமில் நடக்கிறது. அதை பார்த்து ரெண்டு ஹாப்பியாக இருப்பாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் கால் ஆயிரும். நம்ம ஹீரோனா அவன் தம்பியும் வழக்கம் ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ ஜோனதா ஃப்ரெண்ட்ஸில் பார்க்க போகிறப்ப அவங்க ஏதோ ஒன்று பார்த்துருக்க மாதிரி இருக்குது. என்னத்தில் பார்க்குறேன் எட்டி பார்த்தா செத்து போன ரங்குட்டு இருக்கும். அது பார்த்து அழுகி போய் புல்ல முடிச்சுட்டு இருக்கோம். இவங்க இதை பார்த்து கேட்குறப்ப கரெக்டாக ஸ்கூல் டீச்சர் வருவாங்க. டேய் இங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க, அடச்சை இதடா பார்த்துட்டு இருக்கீங்க, கிளாஸுக்கு போனான்னு சொல்லிட்டு எல்லா பஸ்ஸில் அடிச்சு வச்சுட்ருவாங்க. இவங்களும் சரின்னு கிளாஸுக்கு போவாங்க. பார்த்து கிளாஸ் எக்ஸாம் போயிட்டுருக்கோம். ஜோனா தான் எக்ஸாமுக்கு ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான், திருத்தி முடிச்சுட்டு இருப்பான். சரி போய் தண்ணியாக குடிப்போம்னு சொல்லிட்டு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். அப்போ சைடில் வராண்டால ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். சரி மெதுவாக நடந்து போய் பார்க்குறப்ப பார்த்து அந்த ஆர்த்தக்குள்ள நாங்கள் இருப்பான். அவன் கூடவே அந்த கற்பனையான பொண்ணு இருக்கும். இதை பார்த்து யூனிக் ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா அவன் கையில் காலில் அழுகி போன ரங்குட்டு இருந்துச்சுல, அந்த ரங்குட்டு இருக்கும். பார்த்தா அதோட வயிற்றுலாம் கிழிச்சு குடல் வலித்துட்டு இருப்பாங்க. சடனாக அந்த ரங்குன்னு எடுத்து ஜோனமில் விட்டுருவாங்களா. இதை பார்த்து பயந்து போயிடுவான். தலை தெரிவிக்க அங்கேருந்து ஓடுறப்ப கரெக்டாக அதை பார்ப்பாங்க. டே ஜோனதன் எங்கடா பண்ணிட்டு இருக்க, எங்கடா ஓடுறேன்னு கேட்டு இவங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்தா வரண்டால ஆற்றுக்குள்ள இருக்க மாட்டான், அந்த பொண்ணு இருக்காது. ஆனால் இங்கே தூக்கி போட்டு ரங்குன்னு மட்டும் அங்கே இருக்கும். இதை பார்த்து டீச்சர் கிட்ட போயிடுது. ஆக்சுவலாக அவங்க என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா காலிலேருந்து ரங்கு அங்கே இருந்துச்சுல, அதை எடுத்து வந்து வரண்டால போட்டு நினச்சிப்பாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு கோவம் வருது. கட் பண்ண இந்த பக்கம் அப்படியே நம்ம மீன் வைப்பாங்க. பார்த்தா அவள் பாட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. ஹே நேற்று டிவியை பார்த்தாடி, கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆற்றுக்குள்ள ஒரு பொண்ணு பாதிப்பட்டு இருந்தா. அந்த பொண்ணோட முஞ்ச சரிஞ்சு போய் பாக்கி கொடுற மாதிரி இருந்தா. பார்த்தா அந்த பொண்ணு வச்சு சோளம் போயிட்டு இருந்துச்சு. அந்த சோளம் அந்த ஆங்கரை அந்த பொண்ணை கொண்டுருக்கா போல. இதெல்லாம் டிவியில் போட்டிருந்தாங்க. நீ இதை பார்த்து கேட்குறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நேற்று நைட்டு தான் அவனோட கனவுல வந்து ஆற்றுக்குள்ள ஒன்று வந்தான். பார்த்தா இப்போதைக்கு நிறைய பேர் அவனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனை மாதிரி ஒரு பொண்ணு ஆங்கர் கொலை பண்ணியிருக்கு. ஒருவேளை அந்த ஆர்த்தக்ளோன் இந்த நம்ம இருக்கிறானோ, போன ஹாலோனுக்கு அங்கேருந்து மக்களை கொண்ட மாதிரி நம்ம மக்களை கொள்ளணும் இன்னொரு பயம் வந்துட்டு இருக்கு. சரிடி நான் ஹாலோனுக்கு சில பொருள் வாங்கணும், என் கூட வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கு போவாங்க. நேற்று கூட ஹாலோனுக்காக வாங்கி வச்சிருந்த ரெக்கையில் எரிஞ்சு போச்சுல, புதுசாக ரெக்கை வாங்கன்னு சொல்லிட்டு தான் கடைக்கு வந்திருப்பா. அங்கே பொருட்கள்லாம் பார்த்துருக்கிறப்ப ஒரு விஷயத்தை பார்த்து செம்மை சாக்காயிருவா. பார்த்தா அந்த ஆர்த்தக்ளோன் அந்த கடலில் இருப்பான். இது பார்த்து கல் விட்டுருச்சு. அடா பாவி, இத்தனை கனவுல பார்த்தவன் இப்போ நேரில் இருக்கானே, எப்பறம் இங்கேருந்து போகிறோன்னு சொல்லிட்டு அவள் செம்மையாக பயம் வந்துடும். உடனே வேக வேகமாக அந்த ரெக்கையை காசு கொடுத்துட்டு அங்கேருந்து போகலாம் பார்ப்பா. பார்த்தா பின்னே இருந்து அந்த ஆற்றுக்குள்ள விருப்பத்தே இருப்பான். அங்கே பொருட்களை எடுத்துகிட்டு கண்ணாடி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இது பார்த்து பயந்து வருது. சரிங்க என்ன காசு பிடிங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால் மேடம் வெயிட் பண்ணுங்க கவர் இட்டு வரேன், மொத்தமாக பேக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பயவில் போட்டு உள்ளே போயிடுது. இதை பார்த்து ஈனு கல் விட்டுருது. அட பாவிங்களா, இப்போ சிங்ஸில் அளவு வைப்பீங்களா, எப்பறம் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருப்பா. பார்த்தா அந்த ஆர்த்தக்ளோன் மெதுவாக பக்கத்தில் வருவான். பீப்பு எடுத்து நான் மீன் காதில் அடிச்சுட்டு இருப்பானா. இது பார்த்து கடைக்காரனுக்கு வந்துடும். டேய் எங்கடா மேடமில் பீப்பு அடிச்சுட்டு இருக்க, இந்தாங்க மேடம் உங்கள் பொருள், நீங்கள் இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப அவள் தலதிரிக்கு அங்கே ஓடி போயிடுவா. பார்த்து இப்போதைக்கு அந்த கடைக்காரன் கோமல்ட்டு பேசிட்டு இருப்பான். டேய் உனக்கு இந்த பீப்பி தான் வேணுமா, காசு கூறான்னு கேட்டால் இவங்கள்ட்ட பார்த்து காசு இருக்கும், ஆனால் அந்த காசையே உணர்ந்து வச்சுட்டு இருப்பானா. இதை பார்த்து கடைக்காரன் கோந்து வருது. டேய் எனக்கு பொறுமை தாங்க முடியல, சீக்கிரம் காசு வச்சுட்டு இங்கேருந்து போடான்னு சொல்கிறப்ப அவனுக்கு காசு வைப்பான். அவர் மெதுவாக
அந்த கதோட கதை லாக் பண்ணிடுவான். சடனாக நினைச்சேன் தெரில பக்கத்தில் பார்த்து ஒரு பீர் பாட்டில் இருக்கும். அதை எடுத்து அந்த கடைக்கார மண்டில் அடித்து அந்த பாட்டில் எடுத்து கண்ணில் சொல்லிடுவான். பார்த்தா கண்ணிலேருந்து புலவ ரத்தம் வந்து ஆளை குடும்பம் சாப்பிடிப்பான். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் தலையை கரகாரம் நிறுத்து துண்டை விட்டு எடுத்துருவான். அப்போதைக்கு அந்த கடைக்கு ஒரு குட்டி வருவான். அவனும் ஹேரோனுக்காக பொருள் வாங்க வரப்ப அப்போ ஆட்டோக்களோன்னு பார்ப்பான். பார்த்தா அவன் கையில் அந்த கடைக்காரோட தலை இருக்கும்ல, அந்த பயபுல பொம்மை நினச்சிக்குது. ஓ பொம்மையா பார்க்க பயங்கரமாக இருக்கே, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த பையனங்கன்னு கிளம்பி போயிடுவான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் வீணை வைப்பாங்க. இவள் ஆட்டுக்களோட பார்த்துருப்பாள், அதை பார்த்து அள்ளி விட்டுருக்கோம். சேர்னு அவளும் பொறுமை வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க அம்மா தம்பி திட்டிகிட்டு இருப்பாங்க. காலையில் கூட ஜோனதன் ஆட்டுக்களோட பார்த்துருப்பான். அவனை பார்த்து பயந்து போகிறத டீச்சர் பார்த்துருப்பாங்க. பார்த்தா வரண்டால ஒரு அங்கே நடந்து போயிருக்கோம். இவன் தான் போட்டுப்பான் தெரிஞ்சு இவன் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து உங்கள் அம்மாவுக்கு வந்திருக்கோம். டேய் எங்கூட அந்த மிருகத்தை கொன்னேன், எதுக்கு அதை வரண்டால போட்டேன்னு கேட்டால் அம்மா அதை நான் பண்ணலாமா வேற ஒன்றத்தை பண்ணா, நான் அதை பார்த்து பயந்தவனு சொல்கிறப்ப அதெல்லாம் தெரியாது பாரு ஸ்கூல் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, போய் படிக்கிறவளே பாரு சொல்லிட்டு அவங்க அம்மா காய்ச்சி ஊற்ற கற்றுவாங்க. இதில் நான் மீன் பாட்டே இருப்பா. சரி நான் தம்பிகிட்ட போய் டே எங்கூட அந்த மிருகத்தை கொண்டுட்டு இருக்க, இதை தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறப்ப அக்கா நான் ஒன்றும் அந்த மிருகத்தை கொள்ள, ஆக்சுவலி நீ காலில் நான் அந்த ஆத்துக்குள்ளே பார்த்தேன், அவன் கூடவே ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணுமே பார்க்க அவனமாக தான் இருந்தா, இது 2 நாள் பார்த்துன்னு சொல்கிறப்ப இது பார்த்து இவளுக்கு சாக்கா இருக்குது. ஏன்னா சேம் அதே நாள் தான் இவளும் பார்த்துருக்கா. ஆனால் இதை போய் அவன் தம்பிக்கிட்ட சொன்னால் இனிமேல் வைப்படாவில்ல. ஆனால் நான் பார்த்து ஜோனதன் இவ்வளோ கற்பனடா இல்லை எது நினைக்கான்னு சொல்கிறப்ப இல்லைக்கா இதில் உண்மை தான், இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு கோயின்ஸ் மாதிரியே இருக்குது, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்போ போன வருஷம் வரைக்குமே இந்த கேஸ் பற்றி பார்த்துருந்தாரு பாரு, இது அப்பாவோட நோட்டு எல்லாத்தையும் எழுதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட நோட்டை வைப்பான். பார்த்து அவங்க அப்பாவுமே ஆத்துக்குள்ள பார்த்து ராஜ் பண்ணியிருப்பாரு. அவள் இது வரைக்கும் யாராவது கொண்டிருக்கான் எப்போலாம் கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு டைரி மாதிரி இருக்கும். பார்த்தா ஃபஸ்ட்டு பார்ட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ஃபோட்டோக்கில் இருக்கும். கடைசியை பார்த்து அவங்க அப்பா ஒரு படம் வரைஞ்சிருப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோனையே ஒரு 1.5 3 மணி வரைஞ்சி அப்படி இருக்கும், அந்த மாதிரி வரைஞ்சிருப்பாரு. அது கூட நம்ம ஹீங்கிட்ட ஒரு கத்தி இருக்குது பார்த்தியாக்கா, இதில் அப்பா ஒன்று தான் வரைஞ்சிருக்காரு, ஒரு தேவத்தூர் இந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்காரு பாரு, உன் கையில் ஒரு கத்தி வர இருக்குது. கரெக்டாக அப்போ சாகிறதுக்கு முன்னாடி இந்த கத்தியை மட்டும் கொடுத்தாரு, நேற்று கூட தீ பிடிச்சப்ப அந்த கத்தி மட்டும் நிறையா வந்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த கத்தியை வச்சு தான் ஆர்த்துக்களும் கொல்ல முடியும், அதை கொல்லக்கூடிய ஆள் நீ மட்டும்தான், இது அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் எல்லாத்தையும் ஒரு படம் வந்திருக்காரு. இதில் உண்மையும் சொல்கிறப்ப இவ்வளோ ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஜோனதன் எதை இப்படி குழப்பிட்டு இருக்காத, இப்போ யாரும் கொண்டாடி சொல்கிறப்ப இல்லைக்கா நீங்கள் இருந்து வெளியே போகாத, இன்கேஸ் வெளியே போனால் எனக்கு அது ஆபத்தும் பயமாக இருக்குது, நீ இன்னைக்கு வீட்டில் இருந்து சொல்கிறப்ப டே நீ வேணும் வீட்டில் இரு, நான் ஹேரோன் கொண்டாட போகிறேன்னு சொல்லிட்டு இவப்படான்னு கிளம்பி போவா. அப்போ தான் வீட்டில் இருக்கிற அந்த டிவி பார்ப்பா. பார்த்தா காலை கூட ஃப்ரெண்ட்ஸில் பேசியிருந்தாங்களே அதை ஓடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விட்டுரும் ஒரு பொண்ணு இருந்தா அவள் ஆத்துக்களோட பாதிக்கப்பட்டிருந்தா, அவளே டிவி அங்கே குடும்பம் சாவடிச்சிருக்கா இந்த மாதிரி நியூஸில் போயிட்டு இருக்குமா. இதை பார்த்து ஹீன்களே பயமாகவே இருக்குது. இதே நேரத்தில் இருந்து பக்கம் நம்மளோட ஃப்ரெண்டு இருந்தால அவள் பேர் ஹேலே, அவள் பார்த்தா வீட்டில் இருப்பா. ஹேலோவீனுக்கு அவள் வீட்டுக்கு நிறைய சின்ன பசங்க வந்துருப்பாங்க. இவ்வளோ சாக்லேட் கொடுத்துட்டு உள்ள போகிறப்ப எங்கே நேரம் காத்து வட்டுற மாதிரி இருக்குது. சேர்ந்து திறந்து பார்த்தா அந்த ஆத்துக்கள் அங்கே இருப்பான். அவனை பார்த்தோன்னு ஒரு பயம் வந்துடும். பட் யாரும் மேக்கப் போட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு சார் நீங்கள் இதை பெரிய ஆளாச்சே, நீங்கள் இதுக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்கீங்க சின்ன பசங்க சாக்லேட்டு இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு கதை சத்துவா. பார்த்தா திரும்ப அவன் கதை தட்டுற மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட பார்த்து ஒரு பெரிய கோணி பை மாதிரி இருக்குங்கள அதை காமிச்சு எனக்கு சாக்லேட் வேணும்னு சொல்லுவான். இதை பார்த்து அவளுக்குன்னு புரியாமல் இருக்குது. சார் நீங்கள் இதை பெரிய ஆளாச்சே இதுக்கு சாக்லேட் கேட்குறீங்க கேட்டால் அவள் எதுவுமே கண்டுக்க முடிக்கிறான். தொடர்ந்து அந்த பையன் காமிச்சிட்டு இருக்கான். சரி சாக்லேட் கொடுத்த போயிருவீங்களா இந்தாங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சாக்லேட் இந்த கோணி பைக்குள்ள போடுவா. அப்போ அந்த கோணி பை ஃபுல்லாக கத்தி ரம்பன் எல்லாமே இருக்குமா. இதை பார்த்து அவளுக்கு பயம் வந்துருச்சு. எதையுமே பேசாமல் அவளோட கதை க்ளோஸ் பண்ணிட்டு அவரும் போயிடுவா. இவனை பார்த்தோன்னு பயமா இருந்துச்சு. இவன் யார் உண்மைன்னு கிளியராக இருப்பானா இல்லை அவன மாதிரி யாரும் வேஸ்ட் சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் இருக்கும். சரி நமக்கு எது தேவையில்லாத வேலை, நம்ம ஹேரோனுக்காக கிளம்புவோம்னு சொல்லிட்டு இவன் மேக்குள்ளே போட்டுட்ருப்பா. அப்போ வீட்டோட ஜன்னல் இதை உடனே சவுண்ட் கேட்டுருக்கோம். ஏன்னா வெளியே வந்து பார்த்தா அவள் வீட்டில் ஒரு கிளாஸ் டோர் இருக்கும். அந்த கிளாஸ் டோரு உடஞ்சிருக்கு. கிச்சனுக்குள்ளே வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. இவன் உள்ளே போய் பார்க்குறப்ப அந்த ஆத்துக்குள்ள அங்கே இருப்பான். அவன் மட்டும் தண்ணியை குடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. இது பார்த்துல பயம் வந்துருச்சு. தலதறிக்கு அங்கே உள்ள பார்க்குறப்ப பார்த்து பண்ணி துவச்சு வந்துட்டு இருப்பான். கத்தி எடுத்து அவள் கண்ணில் ஒரே போடு. பார்த்தா கண் 2 துண்டு போயிருது. அதுக்காக கத்தி எடுத்து லைட்டை கோடுடாக போட்டுட்ருப்பான். அவளை ஒரே தான் கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக துடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். பார்த்தா கத்தி எடுத்து உடம்புல கோடா போட்டுருப்பான். தென் மண்டையை வெட்டி அப்படியே தோலை பிச்சு எடுத்துருவான். அதுக்கு ஒரு உப்பு எடுத்து வெட்டினால அதில் போடுவான். பார்த்தா அந்த பொண்ணுல எரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் உப்புக்கரோட காய போகிற மாதிரி உடம்புல உப்பா தடவி விட்டுருவான். அந்த பொண்ணு வழி தாங்க முடியாமல் கதை எழுதிட்டு இருக்கோம். பார்த்தா கொஞ்சம் கழிச்சு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பொருட்களை கடைஞ்சி போயிருக்கு, கடலை உடஞ்சி போயிருக்கு. இவங்களும் சரின்னு அவங்க பொண்ணு ரூம் போவாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு பீஸாக இருப்பா. பார்த்தா அவளுக்கு இனிமே உயிர் இருக்கு. பக்கத்தில் அந்த ஆத்துக்குள்ள இருப்பான். அதை பார்த்தவங்கம்மா நான் கத்துறப்ப அதோட சீட் கட் ஆயிடுது. பார்த்தா கொண்டாங்க இந்த வீட்டுக்கு சில பசங்க வராங்க. ஆண்டி யாராவது உள்ளே இருக்கீங்களா சாக்லேட் தாங்கன்னு சொல்கிறப்ப பார்த்தா ஒரு கதை திறக்குது. உள்ளேருந்து வரது யாருன்னு பார்த்தா ஆத்துக்குள்ள தான். அவன் கையில் பார்த்து அந்த அம்மாவோட தலை இருக்கும். அவங்களுக்கு போட்டு தள்ளிட்ட போல அந்த தலைக்கு மேலே சாக்லேட் இருக்குது. ஆனால் குழந்தைங்கள அதை பொம்மை நினச்சிக்கிறாங்க. அங்கிள் இது பார்க்க கிரியேட்டிவாக இருக்கே, நாங்கள் சாக்லேட் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் தாங்கன்னு
இறந்து கிளப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆளோட ஃபேமிலியுமே அவன் குடும்பம் சாப்பிடுச்சிட்டான். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம என்ன வைப்பாங்க, பார்த்தா அவள் பாட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஹாலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இவள் ரெடி பண்ண மாதிரியே அந்த 1 ரூம் ட்ரெஸ் போடுறா. இவளையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பாரில் மீட் பண்ணுறதா இருப்பாங்க. அதான் அவங்க பிளானு. சரி இவளும் அந்த பாருக்கு போகிறா. பார்த்தா ஃப்ரெண்டு ஊற்றிட்டுப்பா அவர் ப்ரோக்கு. ஆனால் பார்த்தா ஆள் அங்கே இருக்க மாட்டா. ஹே ஆள் எங்கடி ஆளை காணோம், அவன் எங்கே போயிட்டான் கேட்குறப்ப அவனு சின்ன பொண்ணா வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ இப்போ என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு நம்ம இங்கே ட்ரிங்க்ஸ் வந்துட்டு இருக்கா. ஆனால் இவளுக்கு அது பிடிக்காது. ஹே என்னடி பிடிக்காது, குடிச்சு பழகுன்னு சொல்லிட்டு நல்லா ஊற்றி விட்டுட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஈரனுமே நல்லா மூக்கணும் குடிச்சிட்டு இருப்பா. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஈரோட தம்பி வைப்பாங்க. அவன் அந்த ஆர்த்த குழந்தை மட்டுமே நினச்சிட்டு பயத்தில் இருப்பான். அப்போ அவங்க அம்மா உள்ள வந்து, டே காலம் உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு அந்த மிருகத்தை கொண்டு சொல்கிறப்ப, அம்மா உனக்கு இப்பயும் புரியலாமா, அந்த மிருகத்தை நாங்கள அதை பண்ணது அந்த ஆர்த்த க்ளோன். எனக்கு நம்ம அந்த ஆர்த்த க்ளோன் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வர போகிறான், நம்மளால கொல்ல போகிறான்னு சொல்கிறப்ப அந்த அம்மா கொண்டு முடியாமல் இருக்கு. இங்கே பாருமா இதெல்லாம் அப்பா பண்ணது, அப்படத்தை வரைஞ்சி வச்சிருக்காரு, இதெல்லாம் பாருன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா கோந்த வருது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பா பிடிக்காமலே போச்சு. இவர் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுங்கிற பேரில் பைத்து முடிச்சு வந்து போயிருப்பாரு. இப்போ இந்த மாதிரி தான் பையன் பண்ணுறதை பார்த்தோன்னே அவங்க செம்ம கடுப்பு போயிருக்கோம். டே உங்கள் அப்பனே பைத்திய கத்திரமா எதுக்கு இருக்கு வச்சிருக்கான், அதை எடுத்து பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புக்கு கிழிச்சு போட்டுருவாங்களா. இதை பார்த்தோன்னு செம்ம கடுப்பாயிருது. அவங்க அம்மாவையே கெட்டாவது பிடிச்சிட்டு விட்டுருவானா. இதை பார்த்து அவங்க கடுப்பாகி கடத்தில் சப்புன்னு அறிவாங்க. இதை பார்த்து அவனுக்கு கோந்துருச்சு. அவங்க அம்மா மேலே கோச்சிட்டு அவன் வீடு ஓடி போயிடுவான். ஆனால் அவங்க பேச கண்டுக்க மாட்டாங்க. சரி கோச்சு தானே போகிறான், திரும்ப வந்துடுவான்னு சொல்லிட்டு இவங்க படம் வீட்டில் இருப்பாங்க. பார்த்தா கோணம் கழிச்சு அவங்க வீட்டோட கேரேஜ் இருக்கும்ல, அதில் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. சரி இவங்களும் போய் பார்த்தா அவங்களோட கார் இருக்குல்ல, அந்த கார் ஃபுல்லாகவே ஷேவிங் க்ரீமாக இருக்குது. அதுலேயுமே ஒரு கெட்டவா எழுதியிருக்கோம். இது பார்த்தவங்க அம்மாக்கு இன்னுமே கடுப்பாயிருது. இவங்க என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, நம்ம அடித்தோம்ல அந்த கோட்டத்தில் கார் ஃபுல்லாக ஷேவிங் க்ரீமாக போட்டு கெட்டவத்தில் பேர் எழுதிக்கான்னு வச்சுக்கோங்க. அதனால செம்மையாக கடுப்பானவங்க இவங்க பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க. எஸ்யானா உன் தம்பி பண்ண வேலையை தெரியுமாடி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோவத்தில் சப்புன்னு வச்சுட்டேன், அதுக்காகவே என் கார் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான், ஷேவிங் க்ரீம் வச்சு கார் ஃபுல்லாக அப்பி வச்சிருக்கான், அதுபோல் நான் கெட்டவத்தில் எழுதி வச்சிருக்கான். உன் தம்பி வந்து என்ன கேளுன்னு சொல்கிறப்ப, அம்மா நான் பாட்டில் இருக்கம்மா நாங்கள் வாரேன்னு சொல்லிட்டு அவன் மாதிரி குளம் பேசிட்டு இருப்பாளா. இதை பார்த்து அவங்க அம்மா புரிஞ்சு போச்சு. எஸ்யானா எனக்கு குடிச்சிருக்காடி, இதுக்காக நீ பாருக்கு பண்ண கேட்குறப்ப, சாரிம்மா ஃப்ரெண்ட்ஸில் கம்பல் பண்ணாங்க அதுக்காக தான் குடித்தேன், மற்றபடி வருதுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவங்க அம்மா கோந்து வருது. உன் தம்பி தான் ஒரு பக்கம் உயிர் வாங்குறான்னு பார்த்தா நீ எதை மாதிரி பண்ணிட்டு இருக்கீல, என் மூஞ்சில் முடிக்காதுன்னு சொல்லிட்டு கோத்தில் ஃபோன் வச்சுருவாங்க. இதை பார்த்து சியானாக்கு நெசனே தெரில. சரி அம்மா தான் கோச்சிட்டாங்க, நம்ம வீட்டுக்கே போன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டு போலாம் பார்க்குறா. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம என்னோட தம்பி வைப்பாங்க. அவன் பார்த்து வீட்டு விட்டு கோச்சிட்டு அப்படி மெது வெளியே வந்துட்டு இருப்பான். பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியவே ஒரு கார் இருக்குது. அந்த காருக்குள்ளே அந்த கற்பனையான பொண்ணு இருப்பா. காலையில் கூட ஸ்கூலில் வந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்துருப்பாள். பார்த்தா அந்த பொண்ணு அந்த காரில் இருப்பா. அவளை பார்த்துன்னு பயமாயிருச்சு. நம்ம இங்கேருந்து வெளியே போனால் கண்டிப்பாக ஆட்டோக்குள்ளே கொண்டுருவான், இதுக்கு பேச வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இவன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த அம்மா சமூகத்தில் இருப்பாங்க. காரை கிளம்பலான்னு சொல்லிட்டு கண்ணாடி தொடச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த காருக்குள்ளே ஆட்கள் இருப்பான். அவனை பார்த்து பயந்து போய் ஆண் கத்துவாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அம்மாவோட முடி மட்டும் பறந்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தலை துண்டை விட்டு எடுத்துட்டான். பார்த்தா பயந்து போன ஜோனதன் அவன் வீட்டுக்கு வருவான். அவங்க அம்மாவோட பேசலாம் பார்க்குறப்ப பார்த்து டைனிங்கெல்லாம் அவங்க அம்மா உட்காந்துருப்பாங்க. பார்த்தா தலை நசுங்கி போய் பணமாக தான் அவங்க அம்மா இருப்பாங்க. இதை பார்த்தோன்னு கல் விட்டுருச்சு. பார்த்தா பக்கத்துலேயே ஆற்றுட்டு வந்துருப்பான். ஒரு கேக் மாதிரி பண்ணி வாப்பா ஜோனதன் உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன் வந்து உட்காருன்னு சொல்கிறப்ப இவனுக்கு கல் விட்டுருச்சு. போச்சு நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டான். இவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு மேலே தான் அவங்க அப்பட அந்த கத்தி இருக்குது, அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போவான். கத்தி எடுத்து அவனை குத்தலாம் பார்க்குறப்ப அதுக்கு அந்த ஆற்றுக்குள்ள நாங்கள் வந்துடுவான். அவங்ககிட்ட பார்த்தா மயக்கம் போகிறதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும், அதை எடுத்து ஜோனதன் போட்டு விட்டுருவான். அவனும் அங்கேயே மயக்கமாயிருவான். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவள் வீட்டுக்கு போகிறா இருப்பா. பார்த்தா அவங்ககிட்ட கார் இருக்காது, அவள் ஃப்ரெண்டு தான் கூட்டு போகிறா இருப்பா. பார்த்தா ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருப்பான். 2 பேரும் காரில் மஜா பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கோந்து வருது. ஹே நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனேன்டி, என்னை ட்ராப் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணுங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப, ஏன்டி நம்மளாம் என்ஜாய் பண்ணுறது அந்த பாருக்கு வந்தோம், நீ வர தோதான் பேசிகிட்டு இருக்க, பொறுமையாக போகும்னு சொல்லிட்டு கார்ட்டு போகிற இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு நம்ம இன்னொரு தம்பிட்டு ஃபோன் வருது. அக்கா இந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்கு போகிற ஒரு காரியங்கள் இருக்குல்ல, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், பார்த்தா இப்போ அதில் விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனியாக இருக்கேன், என்னை எப்படிதான் இங்கேருந்து கூட்டி போக்கன்னு சொல்கிறப்ப இது பார்க்கல கன்சனே தெரில. இவதுக்கு தேவையில்லாம அங்கே போனான். சரி இங்கே போன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு விட்டு சேர்ந்து போகிறா இருப்பா. அப்போ நமக்கு சந்தேகம் வருது, ஆல்ரெடி ஜோனதன் மயக்க மாட்டால, அப்போ யார் பேசுகிறதுன்னு பார்த்தா அந்த ஆத்துக்குள்ள கூடவே ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அவள் தான் ஜோனதன் குரலில் பேசிட்டு இருந்திருக்கோம். பார்த்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வர வைக்குது. ஆனால் அது தெரியாமல் நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு விட்டு அங்கே போகிறா. அது பார்த்தா ஒரு கார்னல் ஏரியா, பட் இப்போ எதுவுமே ஓடாமல் ராட்டிலேருந்து ஃபன் ஹவுஸ் வரைக்கும் எல்லாம் அப்படி தான் இருக்கும். இவ்வளோ காரோட்டு கீழே இங்கே வந்து சரிடி இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் தம்பி கூட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம மீன் மட்டும் தனியாக போகிறா. பார்த்தா அந்த ப்ரூக்கும் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் அங்கே இருப்பாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு கூட போர் அடிக்குது. சரிம்மா நீ காரில் உட்காந்துட்டு நான் யூரின் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் காரோட்டு கீழே நிற்குவான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அவன் ஆண் கத்துற மாதிரி இருக்குது. வேற யார், அந்த ஆட்டுக்களோன் தான். அவன் மெயின் பட்டு அத்திரிஞ்சு கொடுமை சாவடிச்சிருப்பான். இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு கல் விட்டுருச்சு. பயந்து போன அவ்வளோ வேகமாக வந்து போகலாம் பார்க்குறப்ப பார்த்தா கால் விட்டு இருந்திருக்கும். ஆனால் அதை கூட கண்டுக்காம நொடி நொடி போயிட்டே இருப்பா.
இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவள் தம்பி தேடிட்டு இருப்பா. பார்த்தா எங்கேயுமே தம்பி இருக்குமா தெரில. உடனே அவள் தம்பி மெசேஜ் பண்ணுவா, டே ஜோனதன் எங்கடா இருக்க, எந்த இடத்துல ஒழிஞ்சிருக்குன்னு கேட்டா, அக்கா பக்கத்தில் டெரிஃபைனோட இருக்குல்ல அங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறப்ப பார்த்தா டெரிஃபைன் ஃபன் ஹவுஸ் இருக்கும், மேபி அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவன் அங்கே போய் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அங்கேயுமே அவன் தம்பி இருக்குமா தெரில. இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறப்ப பின்னாடி பார்த்தா ஃப்ரெண்டு வந்துட்டுருப்பா. சியானா கத்துறப்ப இந்த சவுண்ட் அவளுக்கு கேட்குது. என்ன ஃப்ரெண்டு கத்துற சவுண்டு கேட்குது. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அந்த சவுண்டு கேட்டால் வந்துட்டு இருப்பா. பார்த்தா பின்னாடியே அந்த ஆற்றுக்குள்ள வந்துருப்பான். அவங்கள்ட்ட பார்த்து ஒரு உருட்டுக்கட்ட மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாகவே ஷார்ப்பான கத்தி உள்ளெல்லாம் இருக்கும். அந்த கட்டை எடுத்து போட்டு அடி நடிக்கிறான். அவ்வளோதான், அந்த ஃப்ரெண்டு சாப்பிட்டு அங்கேயே முடிகிற மாதிரி இருக்குது. சவுண்டை கேட்டு நம்மீன் அங்கே வந்திருப்பாளா. வந்து பார்த்தா அவள் ஃப்ரெண்டான ப்ரூ கொடூரமாக இருந்து போயிருப்பா. இது பார்த்து அவளுக்கு பயம் வந்துருச்சு. அவள் பக்கத்துலேயே அந்த ஆற்றுக்குள்ள ஒன்று இருப்பான். பார்த்தா அவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டு கையில் காமிச்சிட்டு இருப்பானா. இப்போதான் அவளுக்கு புரியுது, அப்படின்னா என் தம்பி என்ன கூப்பிடலையா, நீ தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாயிருவா. பார்த்தா அந்த ஆற்றுக்குள்ளவன் நம்ம மீனை போட்டு அடிக்க ஆரம்பிப்பான். கழுத்து நிறுத்தி சாப்பிட்டுலாம் பார்க்குறப்ப இப்போ பின்னாடி அவன் தம்பி இருப்பான். அக்கான்னு கூப்பிட்டு அவன் ஆற்றுக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஜோனதன் நீ இங்கே தான் இருக்கியா, வா இங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டு அங்கே கொடுப்பதா இருப்பாங்க. அப்போ ஜோனதன் பார்த்து, டே ஜோனதன் நீனு இங்கே இருக்க, அம்மாக்கு என்னாச்சும் கேட்குறப்ப அவன் பார்த்து எதுவும் பேசாமல் இருப்பான். இதை பார்த்து நம்ம மீன் புரிஞ்சு போச்சு, அம்மா இறந்துட்டாங்களா. இவன் தான் கொரோனா கேட்குறப்ப அவன் ஆமான்னு சொல்லுவான். இதை பார்த்து செம்மையாக கடுப்பாயிருச்சு. பார்த்தா இப்போதைக்கு அந்த ஆர்த்த க்ளோன் இவங்களும் தேடிட்டு இருக்கான். அப்போனா இவங்க அப்பா கேஸ் பண்ணது கரெக்டு தான். இந்த ஹாலோவின் இவன் இவங்களுக்குள்ள வந்திருக்கான். இவனை கொல்லுன்னா அந்த கத்தி தான் பாசிபிள். அந்த கத்தி எங்கே இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த கத்தி தேலான் இருப்பாங்க. பார்த்தா அப்போதைக்கு ஜோனதனை அந்த ஆர்த்த க்ளோன் பார்த்துருவான். ஜோனதனை கொல்லன்னு பார்க்குறப்ப பார்த்தா பின்னாடி நம்ம மீன் இருப்பா. அவள் ஃப்ரெண்டை எந்த கட்டளை வச்சு கொண்டானோ அந்த கட்டை எடுத்து இவ்வளோ அடி நடிப்பா. ஏண்டா மற்றவங்க அடிச்சு போட்டு வச்சிச்சு, நீ சாப்பிடான்னு சொல்லிட்டு ஆற்றுக்குள்ள போட்டு புலம்பு படுத்து விட்டுவா. தென் எகைன் ஜோனதனை கூப்பிட்டு அங்கேருந்து புலம் பார்ப்பா. இதை பார்த்து ஆற்றுக்குள்ள செம்மையாக கடுப்பு போயிடுச்சு. பார்த்தா போன பாட்டில் அவங்கள்ட்ட சங்கிலி மாதிரி இருந்திருக்கும். அதுக்கிட்டே ஷார்ப்பான ஒரு பிளேடில் இருந்திருக்கும். அந்த பிளேட் எடுத்து நான் மீனில் அடி நடிப்பான். பார்த்தா முதுகில் கிழிஞ்சு போய் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். கை காலெலாம் கிழிச்சு ரத்தம் வந்துருக்கிறப்ப இவளுக்கு செம்மையாக வந்துருச்சு. அந்த சாட்டையை பிடிச்சி ஒரு இழு தான் இருப்பா. பார்த்தா அவங்ககிட்ட சாட்டை வீடு வந்துருச்சு. அந்த சாட்டை எடுத்து ஆற்றுக்குள்ள போட்டு அடி நடிக்கிறப்பா. பார்த்து இவ்வளோ அவனுக்கு ரத்தம் வந்திருக்கும். இப்போ அவனை பொலன்னு பொழந்து ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. பக்கத்துலேயே பார்த்து ஒரு இரும்பு ராடு இருக்கும். அதை எடுத்து தலையில் விட்டு சொருக்குவா. பார்த்தா தலைவலியே இறங்கி புனடே இறங்கிடுச்சு. பட் இவன் தான் சாவே மாட்டானே. அந்த கம்பியை பிடுங்கி போட்டு நம்ம இன்னும் கழுத்து பிடிச்சிருவான். அவளை நெருக்கி சாவடிக்கலாம் பார்க்குறப்ப பக்கத்துல ஹீனோட தம்பி இருப்பான். அப்போ தான் ஆர்த்தக்ளோனோட காலில் ஒரு கண்ணு இருக்கும்ல, போன பாட்டோட சேஃப்டிக்காக அவனோட ஷூட் பண்ணியிருப்பாள். அந்த கண்ணை அவன் பார்ப்பான். அந்த கண் எடுத்து ஆர்த்தக்ளோன் ஷூட் பண்ணலாம் பார்ப்பான். இதை பார்த்து அவனுக்கு பயந்துருச்சு. தம்பி என்னை ஷூட் பண்ண போறியா, கண்ணை என்கிட்ட கொடுத்துருப்பா, நான் சரண்டர்னு சொல்கிறப்ப இவன் கேட்க மாட்டான். அவனை ஷூட் பண்ணிட்டு அவங்க அக்காவை காப்பாற்றி அங்கேருந்து போலான்னு பார்ப்பான். ஆனால் அவங்க அக்காவுக்கு பார்த்து ரொம்ப அடிபட்டிருக்கும். ஓவர் பிளட்லெஸ் ஆகி அன்கான்ஷியஸ் இருந்திருப்பா. அப்போ அவங்க அக்காவுக்கு ஒரு கனவு வருது. பார்த்தா அந்த கனவுல இறந்து போனவங்க அம்மா பாப்பா. அவங்க அம்மா பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். சாரிம்மா என்னை மன்னிச்சிரு, நான் பேச்சு கேட்க மாட்டேன், நான் வீட்டு விட்டு பேர் கூடான்னு சொல்கிறப்ப இல்லைன்னு இருக்குது. சரி நான் போனது இருக்கட்டும், இதுக்கிட்ட நீ தான் தம்பியை பார்த்துக்கணும், உன் தம்பினால பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும். பயந்து போன நம்ம ஹீரோயின் கனவு வந்து கண்டுபிடிச்சு பார்ப்பா. பார்த்தா அப்போதைக்கு அவன் தம்பி அங்கே இருக்க மாட்டான், அந்த ஆற்றுக்குள்ள இருக்க மாட்டான். இவ்வளோ ஜோனதன் கத்திக்கிட்டு ஒரு ரூமை போய் பார்ப்பா. பார்த்தா அவன் தம்பி இறந்து போன மாதிரி கீழே கிடப்பான். ஆனால் ஆள் மகத்தில் தான் இருப்பான். இது பார்த்து அவளுக்கு பயம் வந்துருச்சு. ஜோனதன் கத்திட்டு பக்கத்தில் போகிறப்ப பார்த்தா அந்த ஆற்றுக்குள்ள அங்கேயே தான் இருப்பான். நான் மீன் கழுத்தை பிடிச்சி தெரல சோக்ஸ்லாம் போடுவான். பார்த்தா ஒரு மரப்பறக்க மேலேருந்து அடித்த உடனே அவள் கீழே வந்துடுவா. பக்கத்துலேயே பார்த்தா கனட்லேயே செஞ்சு ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கும். இந்த மேஜிக் பண்ணலாம் டேங்க் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி டேங்க் இருக்கும். அதில் நம்ம மீனை பிடிச்சி கத்திட்டு வயிற்றுல சொருக்குவான். அது என்ன கத்தின்னு பார்த்தா இவங்க அப்பா கொடுத்துருப்பார்ல அந்த கத்தி தான். அதை எடுத்து நான் மீன் வயிற்றுல குத்தி அந்த டேங்க்கில் போட்டுருவான். அவ்வளோதான், நம்ம மீனோட சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்து போய் ஜோனதன் பைபிளை பார்ப்போன்னு சொல்லிட்டு ஜோனதனை பார்க்க போவான். பார்த்தா சுத்து பணமாக தானே இருப்பான். ஆனால் காலை போட்டு கிழிக்கிறப்ப அவன் கத்தார வைப்பான். உரம் கத்திக்கிட்டு அவனை போட்டு மிதிச்சுட்டு இருப்பான். பார்த்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ளே இருப்பா. அவளால் வெளியே வர முடியல. அந்த தண்ணியில் மூழ்கி கிட்டத்தட்ட சாகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவளுக்கு பக்கத்துலேயே அவங்க அப்பா கொடுத்து அந்த கத்தி இருக்கும்ல, அந்த கத்திலேருந்து ஒரு வகையான பவர் வந்துட்டு இருக்கு. அந்த பவர் வந்த உடனே இவ காயங்களில் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் குணமாயிட்டு இருக்கு. அவள் வயிற்றில் இருக்கிற அந்த கத்தி குத்து கொஞ்சம் மறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம போன பாட்டிலே பார்த்துருப்போம், இது சூப்பர் நேச்சர் கதைன்னு சொல்லிட்டு. அதாவது குட்டுக்கும் ஈடுக்கும் நடக்கிற கதை. ஈடோட பெர்ஸ்பெக்டிவாக அந்த ஆர்த்தக்ளோன் இருக்கால, அது மாதிரி குட்டோட பெர்ஸ்பெக்டிவாக நம்ம மீன் இருக்கா. அது கடலோட ஒரு தேவதூர் மாதிரி. பார்த்தோட காயங்களை குணமாகி அந்த கத்தியை கிட்ட வந்துடுது. பார்த்து இந்த பக்கம் அந்த ஆர்த்தக்ளோன் அவன் தம்பி சாவடிக்கலாம் பார்ப்பான். அப்போதைக்கு பின்னாடி இருந்து நம்ம இந்த கத்தி எடுத்து குத்துவா. பார்த்தா அந்த கத்தி எடுத்து ஆர்த்தக்ளோன் கழுத்தி போட்டு வைக்க வைப்பா. பார்த்தா கரகரன்னு போட்டு அறுத்து தலை துண்டை விட்டு எடுத்துருவா. பார்த்து இப்போ தலை
தலை தனியாக இருக்குது, முன்னம் தனியாக இருக்குது. எப்போ ஒரு நம்ம ஹீரோயின் தம்பியை காப்பாற்றிட்டா, இப்போ நிம்மதியாக்கிற மாதிரி இருக்குது. அப்போதைக்கு கரெக்டாக அங்கே யாரொருத்தம் வர மாதிரி இருக்குது. வேறு யாரும் கிடையாது, அந்த கற்பனை ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அவள் தான் அங்கே வருவா. அவளை பார்த்தா நம்ம மீன் பயம் வந்துருச்சு. இவளையும் கொல்லணும்னு பார்க்குறப்ப அவள் எதுவுமே பண்ண மாட்டா. அந்த ஆற்றுக்குள்ள பக்கத்தில் வந்து அவன் தலை இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு அவள் படம் வந்து ஓடி போயிடுவா. இதை பார்த்து சேனா ஒன்றுமே புரியல. சரி நம்மளோட உயிர் பிடிச்சிட்டோம்ல, இதுவே போதுன்னு அவள் சேஃபாக கிளம்பி போவா. இதோட டெரிஃபையர் 2ங்கிற இந்த படம் முடியுது. பார்த்தா அந்த படத்துக்கு ஒரு போஸ்ட் சீன் இருக்குது. கட் பண்ண அப்படியே ஒரு மென்டல் அசலம் காமிப்பாங்க. பார்த்தா அந்த அசலமில் அந்த விக்டோரியா பொண்ணு இருப்பா. பார்த்தா போன பார்ட்டில் ஒரு ஆங்கர் கொண்டு இருப்பாள். இப்போ அந்த பொண்ணை பிடிச்சி ஒரு அசலம் வச்சுருப்பாங்க. சடனாக அந்த பொண்ணு அவள் வயிற்று பிடிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்குது. அதை பார்த்து கத்திட்டு இருக்கிறப்ப வெளியே பார்த்தா சில வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க. அவளுக்கு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. இதுக்கு இந்த பொண்ணு கத்துறான்னு சொல்லிட்டு உள்ளேருந்து பார்ப்பாங்க. அதை பார்த்து அந்த லேடி கத்த ஆரம்பிக்கிறா. என்னென்னு பார்த்தா அந்த விக்டோரியா இருக்குல்ல, அவள் கையில் ஒரு தலை இருக்குது. வேறு யாரும் கிடையாது, அந்த ஆர்த்தக்ளோனோட தான். கடைசியாக அந்த ஆர்த்தக்ளோனோட தலையை அந்த கற்பனை பொண்ணு தூக்கிட்டு போயிருந்திருப்பா. ஆனால் இப்போ பார்த்தா அந்த தலை விக்டோரியா கிட்ட இருக்குது. எப்படி இந்த தலை இவோட வந்துச்சு? இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அடுத்த பாட்டு இருக்க போகுது. அடுத்த பாட்டுலையுமே நம்ம சீனா தான் ஹீரோயின். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கோ இல்லை சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.